நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்லை. அந்த பாட்டு தெரியுமா? எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? சேர்ந்து பாடலாமா? ரெடியா இருக்கீங்களா? பாடலாமா? பாட்டு தாள எத்தனாவது பாட்டு அது? 15வது பாட்டா? எல்லாரும் பாட்டு தாளையும் 15வது பாட்டா இருக்கா இல்லையா? இருக்குதா? இருக்குதா? பாடலாமா? பண்ணுங்க. நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்ல, கர்த்தர் தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால. பாருங்க. பயமே எனக்கு இல்ல, கர்த்தர் தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால. தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருப்பாரே, அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பேனே. ஏசாயா 43:2 தான் பார்த்தேனே, கர்த்தர் எனக்கு தந்த வாக்குகளை பார்த்தேனே. இல்ல இல்ல பயமே எனக்கு இல்ல, ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்ல. இல்ல இல்ல பயமே எனக்கு இல்ல, கர்த்தர் என்னோடு இருப்பதாலே பயமே எனக்கு இல்ல. பாடுங்க. இல்ல இல்ல பயமே எனக்கு இல்ல, நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்ல. இல்ல இல்ல பயமே எனக்கு இல்ல, கர்த்தர் என்னோடு இருப்பதாலே பயமே எனக்கு இல்ல. நீங்க ஏன் பயந்து பயந்து பாடுறீங்க? ஏசப்பா உங்க கூட இருக்காங்கல்ல, சத்தமா பாடலாம்ல. பாடலாமா பாடக்கூடாதா? பாடலாம்ல. ரெடியா? நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்ல, கர்த்தர் தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால. நான் ஏசப்பாவின், சத்தமா, இன்னும் சத்தமா, நம்பி இருப்பதால. ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்ல, கர்த்தர் தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருப்பாரே, அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பேனே. ஏசாயா 43:2 தான் பார்த்தேனே, கர்த்தர் எனக்கு தந்த வாக்குகளை பார்த்தேனே. இல்ல இல்ல பயமே எனக்கு இல்ல, நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்ல. இல்ல இல்ல பயமே எனக்கு இல்ல, நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்ல. இல்ல இல்ல பயமே எனக்கு இல்ல, கர்த்தர் என்னோடு இருப்பதாலே பயமே எனக்கு இல்ல. ஆக்ஷன் சாங் பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? பட்டர்ஃப்ளை பார் பாடலாமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? 7 மேங்கோவா? யாரு யார் ஜெயிப்பா? தேங்காவா? மேங்கோ. 7 ஜெயிப்பீங்களா? மேங்கோ ஜெயிப்பீங்களா? பாடலாமா? கிளாப் பண்ணுங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. ஜிங்கா 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 ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங் ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங். பண்ணுங்க நல்லா. ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங். பட்டர்ஃப்ளைய பாரு, மாறி வந்ததை பாரு, கலர் கலரா நிறங்கள், விதவிதமா டிசைன்கள். பட்டர்ஃப்ளைய பாரு, மாறி வந்ததை பாரு, கலர் கலரா நிறங்கள், விதவிதமா டிசைன்கள். ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங். பாடுங்க. ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங். ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங்க் ஜிங்கா 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 ஜிங். ரெடியா? நான் ஏசப்பாவின் பிள்ளை, அந்த பாட்டு தெரியுமா? இப்ப வந்தவங்கலாம் அந்த பாட்டு தெரியும்ல? பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷனோட பாடலாமா? கிளாப் பண்ணுங்க. நல்லா. ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்ல, கர்த்தர் தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால. ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்ல, கர்த்தர்
இருப்பாரே. அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பேனே. ஏசாயா 43:2 தான் பார்த்தேனே. கர்த்தர் எனக்கு தந்த வாக்குகளை பார்த்தேனே. இல்ல இல்ல பயமே எனக்கு இல்ல, நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்ல. சத்தமே இல்ல, நல்ல சத்தமா. இல்ல இல்ல பயமே எனக்கு இல்ல, நான் ஏசப்பாவின் பிள்ளை. பாடுங்க. இல்ல இந்த சைடுல ஏசிக்கு பின்னால அந்த சைடுல நல்லா சவுண்டா பாடி ஆக்ஷன் பண்ண. இல்ல இல்ல பயமே எனக்கு இல்ல, கர்த்தர் என்னோடு இருப்பதாலே பயமே எனக்கு இல்ல, நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்ல. கர்த்தர் தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால நான் ஏசப்பாவின் பிள்ளை, பயமே எனக்கு இல்ல. கர்த்தர் தந்த வாக்குகளை நம்பி இருப்பதால. சத்தமா சொல்லுவோம், பயத்தோட சொல்லுவோம், அன்பா சொல்லுவோம், பாசமா சொல்லுவோம். சொல்லுவோம். ஜீசஸ். அப்போ நாங்க என்ன சொல்றோம்? இந்த உலகத்தெல்லாம் உருவாக்குனது பிதாவாகிய தேவன்னு சொல்றோம். அப்போ உங்களை ரட்சிக்கிறதுக்கு யார் வந்தாங்கன்னு சொல்றோம்? ஏசப்பா வந்தாங்கன்னு சொல்றோம். இப்ப என்ன சொல்றோம்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றோம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க 3 கடவுளை பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அந்த எக் இருக்கிற 3 கடவுளை பத்தி சொல்றாங்கன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? 3 கடவுளை பத்தி சொல்றாங்கன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? யாருமே நினைக்கல. நேத்து சொல்லி கொடுத்தத ஒரு தடவை உங்களுக்கு நான் ரிவைஸ் பண்ண போறேன். இயேசு நமக்கு 3 கடவுள் இல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. என்ன சொல்லிருக்காங்க? உன் தேவனாகிய, சொல்லுங்களேன், உன் தேவனாகிய, நீங்களும் சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அப்போ 3 சொல்றீங்களே எப்படி அப்படின்னா 3மே ஒண்ணுதான். உங்களுக்கு ஸ்கூல்ல என்ன கணக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க? 1 + 1 + 1 = 3. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது ஸ்பிரிச்சுவல் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுக்க போறேன். என்னது? 1 + 1 + 1 = 1. என்னது? விபிஎஸ்க்கு நல்லா தானே போனேன், தப்பு தப்பா உனக்கு இந்த ஆன்டி கதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க, உனக்கு பைபிள் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, இல்ல மம்மி பைபிளை பொறுத்த வரைக்கும் 1 + 1 + 1 = 1. சொல்லுங்க. அது எப்படி? இந்த எக் இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? உங்களுக்கு பிடிக்குமா? எக் ஆம்லேட் போட்டா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எக் ராவா அந்த ஷெல்லோட விழுங்குறதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஹாஃப் பாயில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? வாவ், எல்லாருக்கும் பிடிக்குது. ஓகே, அவிச்சு சாப்பிட எத்தனை பேருக்கு பிடிக்கும்? சூப்பர், கையை கீழே போடுங்க. கொஞ்சோண்டு அவிச்சு சாப்பிட்டுட்டு இந்த மேல உள்ள ஷெல்லை மட்டும் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள பெப்பரும் சால்ட்டும் போட்டு குட்டி ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிட்றதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? யம்மி. ஓகே, இந்த ஷெல்ல இப்போ இந்த எக்ல என்ன இருக்குது? இந்த எக் என்ன இருக்குது வெளியில? எக்ல வெளியில என்ன இருக்குதுங்க? ஷெல் இருக்குது, கூடு இருக்குது, அப்படிதானே? சரி, இப்போ இந்த எக்கை நான் ஓபன் பண்ண போறேன். ஓபன் பண்ணலாமா? ஓகே. இப்போ இந்த எக்ல இப்போ என்ன இருக்குதுங்க? ஒயிட் பார்ட் இருக்குது, yellow பார்ட் இருக்குது. அப்போ இந்த எக்ல 3 பார்ட் இருக்குது, அப்படிதானே? ஷெல் இருக்குது, ஒயிட் பார்ட் இருக்குது, yellow பார்ட் இருக்குது. ஆனா 3 சேர்ந்தா என்ன சொல்றோம்? எக்னு சொல்றோம். உங்கள எத்தனை பேருக்கு இந்த 3 சேர்ந்து எக்? உங்கள எத்தனை பேருக்கு கிறிஸ்டினாக்கா தெரியும்? கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுமா? கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். உயிரே 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 நான் பறந்துடுவேன் போன வருஷம் சொல்லி கொடுத்தாங்கல்ல பாட்டு. ஓகே, அந்த அக்காவுக்கு நான் யாரு? மம்மி.
டே ஆன்டி இல்லடா மம்மிடா. அந்த அக்காவுக்கு நான் மம்மி, ஓகேவா? இப்போ இந்த ஏஞ்சல் அக்காவுக்கு நான் யாரு? ஏஞ்சல் அக்கா இங்கே வாங்க. இந்த ஏஞ்சல் அக்காவுக்கு நான் யாரு? ஓகே. ஆனா நான் உங்களுக்கு எல்லாம் நான் யாரு? சண்டே ஸ்கூல் ஆன்டி. அப்போ நான் ஒரு பர்சன் தான், அப்படித்தானே? நான் ஒரே ஆள் தான், அப்படித்தானே? நான் ஒரே ஆள். கிறிஸ்டின் அக்காவுக்கு மம்மியா அம்மாவா இருக்கிறேன், ஏஞ்சல் அக்காவுக்கு நான் ஆன்டியா இருக்கிறேன், உங்களுக்கு நான் சண்டே ஸ்கூல் ஆன்டியா இருக்கிறேன். அப்போ ஒரே பர்சன். நான் வேலை செய்யறத வச்சு, என் பொறுப்பை வச்சு, என் கடமையை வச்சு 3 பர்சனா இருக்கிறேன். எதெல்லாம் வச்சு? நான் வேலை செய்யறத வச்சு, என் பொறுப்பை வச்சு, என் கடமையை வச்சு 3 ஆளா தெரிகிறேன். வீட்டுக்கு போனா நான் யாரு? அம்மா. இங்க இந்த அக்கா கூட நான் இவங்களுக்குலாம் ஆக்ஷன் சொல்லி கொடுக்கும்போது யாரு? ஆன்டி. உங்களுக்கு நான் டீச் பண்ணும்போது, கதை சொல்லும் போது, ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது நான் யாரு? சண்டே ஸ்கூல் டீச்சர். நான் 3 பர்சனா? நான் 3 ஆளா? இல்ல, ஒரே பர்சன். அதே மாதிரி தான் நம்மளுடைய தேவன் இந்த உலகத்தெல்லாம் படைச்சாங்க, சரியா? வானத்தை யார் படைச்சா? பிதாவாகிய தேவன், ஏசப்பா, பரிசுத்தாவியான் 3 பேரும் சேர்ந்து வானத்தை பூமிய படைச்சாங்க. அப்ப இந்த கடலை யாரு படைச்சாங்க? மலை யாரு படைச்சாங்க? உனக்கு 2 கண்ணு யாரு படைச்சாங்க? 2 வாய் யாரு படைச்சாங்க? ஒரு வாய் தான் இருக்குது. அப்போ உங்களை அழகா இப்படி படைச்சது யாரு? ஓகே. அப்போ இந்த படைச்சதுல இருந்து, ஆதி ஆகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் இது எங்க இருக்குது? இந்த இது உங்க சயின்ஸ் புக்ல இருக்குது. ஆதி ஆகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் எங்க இருக்குது? பைபிள்ல இருக்கு. ஆதி ஆகமத்துல இருந்து மல்கியா புக் வரைக்கும் சொல்லுங்க. ஆதி ஆகமம், மல்கியா. ஆதி ஆகமம், மல்கியா. இப்ப ஆதி ஆகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் பார்த்தோம்னா, அது வரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய செயல்பாடுகள் இருக்குது. யாரோட செயல்பாடுகள் இருக்குது? பிதாவாகிய தேவனுடைய செயல்பாடு. சிருஷ்டிக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்துறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தை கொடுக்கிறது, அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி கட்டளைகளை கொடுத்து பிரமாணங்களை கொடுத்து நடத்துறது. இதுல எல்லாம் இப்ப நான் சமைச்சு கொடுக்கறது, லெசன்ஸ் சொல்லி கொடுக்கறது, அப்போ அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நான் என்ன பண்றேன்? அம்மாவா பண்றேன். அதே மாதிரி பரலோக தேவன் ஆதியாகமம் முதல் இன்னொரு புக் என்னது? குட், மல்கியா வரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய செயல்பாடு. அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்கும் ஸ்வீட்டான ஒரு பர்சனை பத்தி சொல்ல போறேன். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாரு? ஏசப்பா. அவங்க மட்டும் வரலாட்டி நான் இந்த இடத்துல நிக்க முடியாது. அவங்க மட்டும் பூமிக்கு வராட்டி நீங்க இந்த இடத்துல நிக்க முடியாது. அப்ப மத்தேயிலிருந்து யோவான் வரைக்கும் இயேசு இந்த பூமிக்கு மனுஷனா வந்து உங்க பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக மரித்து ரத்தம் சிந்தி உங்க தண்டனையை, ஏன் தண்டனையை எடுத்துக்கொண்டாங்க. இப்போ யாரு? தேவன் இயேசு என்ற நாமத்தோடு அன்பாய் வெளிப்பட்டாங்க. என்ன எப்படி வெளிப்பட்டாங்க? இயேசு என்ற நாமத்தோடு அன்பா வெளிப்பட்டாங்க. அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஏசப்பா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டாங்க. இப்போ பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இப்போ பைபிளை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்க பரிசுத்தம், நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்களா? இத்தனை நாள் உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்தோம். பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு நாங்க சொல்லி கொடுத்தோமா? நீங்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றவங்க கையா 2 பக்கமும் அழகா அசைத்து அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹல்லேலூயா. எல்லாருமே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா வேகமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெரி குட். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு, ஒரு நிமிஷம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி ஏசப்பா சொன்னாங்க, நான் பரலோகத்துக்கு, என்னை கவனிங்க, 1 2 1 2 1 2. சூப்பர், அழகா கவனிச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் கை தட்டிடலாமா? ஏசப்பாவை மகிமைப்படுத்திடலாமா? உங்க எல்லாருக்காகவும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ ஏசப்பா பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாங்க, பிதாவின் வலது பார்சத்துல இருக்கிறாங்க. ஆனா போகும்போது சொன்னாங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இந்த VBS முடிஞ்சிரும், நீங்க அவரவர் வீட்டுக்கு போயிருவீங்க. ஏசப்பா உங்க ஒவ்வொருத்தங்க கையை பிடிச்சு சொல்றாங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். என்ன சொல்றாங்க? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். எப்படி வருவாங்க? பரிசுத்த ஆவியானவரா வருவாங்க. நமக்கு எப்படி கொடுக்கப்படுறாங்கன்னா, இந்த ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கப்படுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்படி கொடுக்கப்படுறாங்க? ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கறாங்க. ஏசப்பா பரலோகத்துக்கு போயிட்டு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஆசையா இருக்காங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படி கொடுக்கப்படுகிறாரு? கிஃப்ட். கிஃப்ட் பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு கிஃப்ட் பிடிக்கும்? எல்லாருக்கும் கிஃப்ட் பிடிக்கும். இப்ப பரலோகத்துல இருந்து வந்த கிஃப்ட், ஏதாவது ஒரு கிஃப்ட் சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா பரலோகத்துல இருந்து வந்த கிஃப்ட். ரெண்டாவது என்ன கிஃப்ட்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிஃப்டா இருக்கிறாரு. அப்ப இந்த கிஃப்ட நாம ஓபன் பண்ணி பார்க்கலாங்களா? இந்த கிஃப்ட்ல என்னென்ன இருக்குன்னு. ஓகேவா? 1 2 3 சொல்லுங்க, ஓபன் பண்ணலாம். வாவ், ஓபன் பண்ணிட்டோம். சூப்பர். இப்போ உள்ள என்ன இருக்குதுன்னா, ஒரு டவல் அல்லது ஒரு சால்வை இருக்குது. சரியா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த சால்வை என்ன பண்ணலாம், இல்ல இந்த டவலை என்ன பண்ணலாம், நல்லா போத்திக்கலாம். அப்படிதானே? நமக்கு எப்பெல்லாம் லோன்லியா இருக்குது, குளிரா இருக்கு, பாதுகாப்பு இல்லையோ, அப்போ பெட்ஷீட் எடுத்து டவல் எடுத்து நம்ம போத்திக்கிடுவோம். நம்ம உடம்பு ஈரமா இருக்குது, நம்ம குளிர்ற நடுங்குறோம்னு சொன்னா இந்த டவல் எடுத்து போத்திப்போம். அப்படிதானே? இப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு கொடுக்கப்படுகிறார்? நம்மளை தேற்றுகிற தேற்றரவாளனாய் கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா பயம் இருக்குமா? இருக்காது. நீங்க உட்கார்ந்து அழணுமா? நான் எனக்கு யாருமே இல்லை, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, எங்க அம்மா அப்பாக்குள்ள சமாதானமே இல்லை, நான் லோன்லியா ஃபீல் பண்றேன். நான் லோன்லியா ஃபீல் பண்றேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணணுமா? எனக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணணுமா? அவசியமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுகிறவராக, உங்களை பாதுகாக்க உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். 1 girls 1. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பாதுகாப்பாக கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்களா? ஒரு ரெட் கேப் இருக்குது, ஒரு நல்ல நீளமான ஒரு ரெட் கலர் துணி இருக்குது. அப்படிதானே? இத இப்படி நான் போட்டுக்கிட்டேன்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வர்றாங்க? சூப்பர்மேன். சூப்பர்மேன் என்ன பண்ணுவாங்க? நல்ல பிரேவான, பலமான, நம்மளால செய்ய முடியாததெல்லாம் சூப்பர்மேன் செய்வாங்க. அப்படிதானே? நமக்கு பயப்படுற விஷயத்தெல்லாம் சூப்பர்மேன் செய்வாங்க. அப்படிதானே? அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. என்ன செய்வீங்க?
உங்களுக்குள்ள பயம் இருக்காது. உங்களால செய்ய முடியாததெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்தா செய்ய முடியும். அக்கா என்னால ஜெபமே பண்ண முடியல அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வந்தா நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. அக்கா என்னால பரிசுத்தமா வாழ முடியல, பாவத்துல விழுந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாவத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்தா விடுதலை பெற அவர் உதவி செய்வார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எனக்கு மேக்ஸே புரியல, சயின்ஸே வரமாட்டேன், டயக்ராமே வரமாட்டேன்து, ஹேண்ட் ரைட்டிங்கே வரமாட்டேன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தா நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பார். எனக்கு மறந்து போகுது, மக்கு பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னா அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேருக்கு வேணும்? சிலர் பெற்றுக்கொண்டீங்க, எத்தனை பேருக்கு வேணும்? அல்லேலூயா, எல்லாருக்கும் வேணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாட்டி ஒரு சீக்ரெட் சொல்லட்டா, ஏசப்பா திருப்பி வருவாங்க, அப்ப நம்மளை எல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க. இங்க நீங்க இருக்கணுமா? அந்த உலகத்துல இருக்கணுமா? அந்த கிறிஸ்து கையில நீங்க போகணுமா? அப்ப போக வேண்டாம்ல. அப்ப ஏசப்பா கிட்ட போகணும்னா, பரலோகத்துக்கு போகணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்படி உங்க கையை வச்சுக்கிறீங்களா? இப்படி உங்க கையை வச்சுக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே உங்க முத்திரையை என் நெற்றியில போடுங்க. பரிசுத்த ஆவியானவரே உங்க முத்திரைய என் நெற்றியில போடுங்க. நீங்க மறுபடியும் வரும்போது நான் கைவிடப்படாத படிக்கு என் நெற்றியில பரிசுத்த ஆவியானவர் உங்க முத்திரையை போடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே உங்க முத்திரைய என் நெற்றியில போடுங்க. அந்தி கிறிஸ்துவின் முத்திரை எனக்கு வேண்டாம். பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை என் நெற்றியில போடுங்க. இரண்டாம் வருகையில நீங்க வரும்போது தூதர்களோடு நீங்க வரும்போது நான் உங்களோடு வந்துடணும். நான் மிஸ் ஆயிடக்கூடாது ஏசப்பா. எனக்கு முத்திரை போடுங்க ஏசப்பா. அந்நிய பாஷை அடையாளத்தோடு முத்திரை போடுங்க ஏசப்பா. ஓகே, கட்டாயம் கேட்டீங்கல்ல? கேட்டா உங்களுக்கு கட்டாயம் ஏசப்பா தருவாங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுவோமா? சரி, இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா வல்லமையின் ஆவியானவரா இருக்கிறார். நம்ம செய்ய முடியாததை செய்ய முடியும், நம்ம சாதிக்க முடியாததை சாதிக்க முடியும், நம்ம ஜெயிக்க முடியாததை ஆவியானவர் வந்தா ஜெயிக்க முடியும். ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார். சொல்லுங்க, ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார். ஆவியானவர் என் பலவீனங்களில் எனக்கு உதவி செய்கிறார். சொல்லுங்க, ஆவியானவர் என் பலவீனங்களில் எனக்கு உதவி செய்கிறார். சொல்லுங்க, ஆவியானவர் என் பலவீனங்களில் எனக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் என் பலவீனங்களில் எனக்கு உதவி செய்கிறார். உதவி செய்றாங்களா? அப்போ நம்ம சூப்பர் ஹீரோவா மாறுறதுக்கு, இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அடுத்து நீங்க வல்லமை உள்ளவங்களா மாறணும்னா இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததா இத பிடிங்க. அடுத்து என்ன இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. நேத்துக்கு சொல்லி கொடுத்தனே உங்களுக்கு. லைட். ஓகே, இப்போ ஆவியானவர் நமக்கு ஒளியா வராங்க. ஆவியானவர் எப்படி வராங்க? ஆவியானவர் எப்படி வராங்க? லைட்டா வராங்க. இப்போ இந்த லைட் போட்டா நம்ம என்ன செய்யலாம்? தெளிவா பார்க்கலாம். அப்படிதானுங்களா? நைட் லைட் போட்டோம்னா எப்படி பார்க்கலாம்? தெளிவா பார்க்கலாம். சூரியன் வந்துட்டா நம்ம தெளிவா பார்க்கலாம். நம்ம எங்க நடக்கிறோம் நமக்கு தெளிவா தெரியும். அப்படிதானுங்களா?
கிளியரா தெரியும். அதே போல பரிசுத்த ஆவியானவர் வந்தா எப்படி நடக்கணும், எங்க நடக்கணும் நமக்கு நல்ல ஞானத்தை தருவார். பயம் நமக்கு இருக்காது. இருட்டுல நடக்கும்போது நமக்கு பயமா இருக்குமா? பயமா இருக்குமா? ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தா நமக்கு ஞானத்தின் ஆவியை தராரு. அப்ப நம்ம எப்படி நடக்கணும் தெரியும், எங்க நடக்கணும் தெரியும். அதே நேரத்துல எப்படி பைபிள் வாசிக்கணும். இப்ப பைபிள் வாசித்தா உங்களுக்கு புரியுதா? நிறைய வசனம் புரிய மாட்டேன், அப்படித்தானே? அப்ப இப்ப நீங்க பைபிள் வாசித்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாரா, பைபிள் வாசித்தா உங்களுக்கு நல்லா புரியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாரு? உங்களுக்கு ஞானத்தின் ஆவியானவர். சொல்லுங்க, ஞானத்தின் ஆவியானவர். இதுவரைக்கும் நீங்க சிம்பிளா எல்லாத்தையும் செஞ்சிருப்பீங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தா சூப்பர் நேச்சுரலா செய்வீங்க. எத்தனை பேர் நேச்சுரலா இருக்கணும்னு ஆசை? யாருக்குமே ஆசை இல்ல. எத்தனை பேருக்கு சூப்பர் நேச்சுரலா இருக்கணும்னு ஆசை? வாவ், எல்லாருக்கும் சூப்பர் நேச்சுரலா இருக்கணும்னு ஆசை. கை கீழே போட்டுக்கோங்க. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தின் ஆவியாய் வரணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் எதுக்குள்ள நடத்துறாங்க? சத்தியத்திற்குள் நடத்துறாங்க. பரிசுத்த ஆவியானவர் எதுக்குள்ள நடத்துறாங்க? இது பாவம் செய்யாத, இது நீதி, இந்த பக்கம் நட அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இது பாவம், இது செய்யாத, இது நீதி, இந்த பக்கம் நட அப்படி சொல்றாங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தா உங்களுக்கு தெரியாது இது பாவமா பாவம் இல்லையான்னு தெரியாது. இப்ப நான் இந்த அக்கா இப்படி அடிக்கிறேன்னா எனக்கு தெரியாது இது பாவமானு. பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா அடிக்காத, அது பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நான் அடிச்சிட்டேன்னா எனக்குள்ள இருந்துட்டு கீதா நீ செஞ்சது தப்பு, கீதா நீ செஞ்சது தப்பு அப்படி சொல்லுவாங்க. உடனே நான் போய் ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இனிமே இந்த தப்பை நான் செய்யக்கூடாது அப்படின்னு நான் நடப்பேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தா பைபிளை சத்தியத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா இது கரெக்ட், இது தப்பு, பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் சிம்பிளா உணர்த்த மாட்டாங்க. எப்படி உணர்த்துவாங்க? கண்டித்து உணர்த்துவாங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், தம்பி இது செய்யக்கூடாது அப்படி சொல்றேன்ல, இதே மாதிரி ஏசுப்பாவும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா ஏஞ்சல் இனிமே நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு கண்டித்து உணர்த்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததா இதுக்குள்ள நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கிஃப்ட் பரிசுத்த ஆவியானவர் யாருங்க? நமக்கு பரிசுத்த ஆவியானவர் யாருங்க? கிஃப்ட். கிஃப்ட். அடுத்து ஒன்னு எடுக்க போறேன். 1 2 3 வாவ், சார்ஜர். பரிசுத்த ஆவியானவர் சார்ஜர் மாதிரி. இந்த சார்ஜரை நான் பிளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணா இதுல என்ன வரும்? கரண்ட் வரும். கரண்ட் வரும். இந்த கரண்ட்டை வச்சு என் மொபைல் சார்ஜ் போடலாம், என் லேப்டாப் சார்ஜ் போடலாம், என் டிவியை சார்ஜ் போடலாம், என்னோட ரிமோட்டை சார்ஜ் போடலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்ம பரலோகத்து கூட கனெக்ட் ஆகுறோம். பரலோகத்து கூட கனெக்ட் ஆனா என்ன இருக்கும்? வல்லமை கிடைக்கும். பரலோகத்து கூட கனெக்ட் ஆனோம்னா என்ன கிடைக்கும்? வல்லமை கிடைக்கும். வல்லமை கிடைக்கும். நம்ம சாட்சியா வாழ்வோம். எப்படி வாழ்வோம்? சாட்சியா வாழ்வோம். சாட்சியா வாழ்வோம். இயேசுவுக்காக ஊழியம் செய்வோம், பாவம் செய்ய மாட்டோம், வீண் வேலை செய்ய மாட்டோம், வல்லமையா வாழ்வோம். அப்ப அது வரும்போது அந்த 9 வரங்கள் 27 வரங்கள் இருக்கு. அப்ப நம்மளை கொண்டு சுகம் இருக்கும், நம்மளை கொண்டு நிறைய காரியங்களை ஏசப்பா செய்வாங்க. எத்தனை பேருக்கு ஏசப்பா என்னை பயன்படுத்தணும்னு ஆசை? ஏசப்பா என்னை பயன்படுத்தணும், ஏசப்பா என்னை பயன்படுத்தணும், ஏசப்பா என்னை பயன்படுத்தணும். எத்தனை பேருக்கு ஆசை? அப்போ நீங்க பரிசுத்த ஆவியானவர் மூலமா பரலோகத்து கூட கனெக்ட் ஆயிருக்கணும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் மூலமா பரலோகத்து கூட கனெக்ட் ஆயிருப்பீங்க? அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு வரங்களை கொடுக்கிறார். என்ன வருது? வரங்களை தருகிறார். ஞானத்தை போதிக்கும் வரம். என்ன வரம்? ஞானத்தை போதிக்கும் வரம், குணமாக்கும் வரம். அப்ப நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கட்டி கரையும், கேன்சர் குணமாகும். அப்ப நீ இந்த குட்டி வயசுலயே முடியுமா? ஓ முடியுமே. குணமாக்கும் வரம், குணமாக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வரம். உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கே சொல்லி கொடுப்பீங்க, இது செய்யாதீங்க மம்மி, இது செய்யாதீங்க டாடி அப்படி சொல்லி அறிவை சொல்லி கொடுப்பீங்க. அறிவை உணர்த்தும்
வரம். அறிவை உணர்த்தும் வரம். அடுத்து விசுவாசம். விசுவாசம் கனியிலையும் வரும், வரத்திலையும் வரும். விசுவாசம் என்கிற வரம் வரும். அப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. எனக்கெல்லாம் ஆசை இங்க இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் சர்ச்சுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும், ஆன்டிக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும், பாஸ்டருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும், இந்த தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும். என்ன ஏசப்பா தீர்க்க தரிசியா பயன்படுத்தணும்னு சொல்றவங்க ரெண்டு கையும் வைத்து அல்லேலூயா சொல்லிருங்க. அல்லேலூயா. வாவ். கட்டாயம் எல்லா பிள்ளைங்களையும் ஆண்டவர் தீர்க்க தரிசியா பயன்படுத்துவாங்க. ஆனா நீங்க பரிசுத்த ஆவியானவர் மூலமா பரலோகத்து கூட கனெக்ட் ஆயிருக்கணும். ஆவிகளை பகுத்தறியும் வரம். ஆவிகளை பகுத்தறியும் வரம். அடுத்ததா என்ன வரம் இருக்குது? பாஷைகளை வியாக்கியானம் செய்யும் வரம். பாஷைகளை வியாக்கியானம் செய்யும் வரம். அற்புதங்களை செய்யும் வரம். அற்புதங்களை செய்யும் வரம். அடுத்ததா என்ன வரம்? பற்பல பாஷைகளை பேசும் வரம். நிறைய பாஷை பேசணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? அப்ப ஆவியானவர் வந்தா நிறைய பாஷை பேசிருப்பீங்க. முத நாள் அபிஷேகத்துல வேற பாஷை, நேத்துக்கு வேற பாஷை, இன்னைக்கு புது பாஷை. எத்தனை பேருக்கு இன்னைக்கு புது பாஷை வேணும்? சூப்பர். இப்படி எல்லா வரங்களையும் ஏசப்பா தராங்க. அடுத்து ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் இருதயம், இது என்னது? இருதயம். இயற்கையாவே நம்ம அன்பானவங்களா? இல்ல, நம்ம அன்பே கிடையாது. நாய காதை பிடிச்சு இழுப்போம், கல்ல கொண்டு எறிவோம். யார் மேலேயும் நமக்கு அன்பு கிடையாது. எப்பமாச்சும் ஒரு நேரம் அன்பா இருப்போம், நிறைய நேரம் சண்டை போட்டுருவோம். அப்போ ஆவியானவர் வரும்போது நம்ம இருதயத்துல தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. சொல்லுங்க, ஆவியானவர் வரும்போது, ஆவியானவர் வரும்பொழுது நம்முடைய இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. பேப்பர் வேணுமே. அடுத்து ஆவியானவர் வரும்போது நம்ம ஸ்ட்ராங்கா மாறுறோம். ஆவியானவர் வரும்போது நம்ம ஸ்ட்ராங்கா மாறுறோம். இந்த பேப்பரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பேப்பர் ஸ்ட்ராங்கா இருக்குதா, ரொம்ப வீக்கா இருக்குது? அப்படிதானே? இப்ப ரட்சிக்கப்பட்டாலும் நீங்க கொஞ்சம் வீக்கா இருப்பீங்க. யாராவது ஏதாவது சொன்னா அழுதுருவீங்க, யாராவது ஏதாவது திட்டினா சர்ச்சுக்கு வர மாட்டீங்க, யாராவது ஒண்ணு சொன்னா ஜெபிக்க மாட்டீங்க, யாராவது ஒண்ணு சொன்னா பைபிள் வாசிக்க மாட்டீங்க. ரொம்ப வீக்கா இருப்பீங்க. இந்த உலகம் உங்களை ஈஸியா டெம்ப்ட் பண்ணிரும். இந்த உலகம் ஈஸியா உங்களை பாவத்துக்குள்ள தள்ளிரும். இந்த உலகம் ஈஸியா உங்களை கரப்படுத்திரும். ரொம்ப வீக்கா இருப்பீங்க. இப்ப ஆவியானவர் வரும்போது நீங்க ப்ரொடெக்ட் ஆயிடுறீங்க. எப்படி ஆயிடுறீங்க? ப்ரொடெக்ட் ஆயிடுறோம். பலம் உள்ளவர்களா மாறுறீங்க. இப்ப ஆவியானவர் உங்களை கன்சீல் பண்ணிறாங்க. ஆவியானவர் இப்ப உங்களை முத்திரை போட்டிருக்காங்க. இப்ப நான் இத கிழிக்கிறேன், யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க, கிழிக்க முடியுதா? கிழிக்க முடியல. பாவம் உங்ககிட்ட வருது, உங்களை உடைக்க முடியுதா? முடியல. உங்களை யாராவது திட்டுறாங்க, சர்ச்சுக்கு வராம இருப்பீங்களா? இருக்க மாட்டோம். உங்களை யாராவது திட்டுறாங்க, ஜெபம் பண்ணாம இருப்பீங்களா? இருக்க மாட்டோம். உங்களை யாராவது திட்டுறாங்க, பைபிள் வாசிக்காம இருப்பீங்களா? இருக்க மாட்டோம். சரி, 4-5 ஒரு பேய் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி பாக்குது, முடியல. 4-5 பேய் வந்து இப்ப டிஸ்டர்ப் பண்ணுது, முடியுதா? முடியல. முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வந்தா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. எதுவும் உங்களை இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ரெண்டு கையும் இப்படி வச்சு, எதுவும் எங்களை இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது சொல்லுவோமா? எதுவும் எங்களை இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எதுவும் எங்களை இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அடுத்ததா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இது என்னது? நல்லா ஆன்னு சிரிக்கிறாங்க, அப்படிதான் அப்படி சிரிக்கிறாங்க, அப்படிதானே? அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு சந்தோஷம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கொஞ்ச நேரம் சந்தோஷம், பிரியாணி சாப்பிட்டா கொஞ்ச நேரம் சந்தோஷம், பழ ஜூஸ் குடிச்சா கொஞ்ச நேரம் சந்தோஷம், அப்புறம் வேற என்ன, ரோஸ் மில்க் குடிச்சா கொஞ்ச நேரம் சந்தோஷம், பாதாம் மில்க் குடிச்சா கொஞ்ச நேரம் சந்தோஷம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்தா தினமும் சந்தோஷம். பிரியாணி இருந்தாலும் சந்தோஷம், புது ட்ரெஸ் போட்டாலும் சந்தோஷம், புது ட்ரெஸ் இல்லாட்டிலும் சந்தோஷம், மழை வந்தாலும் சந்தோஷம், மழை இல்லாட்டிலும் சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஏற்கனவே நான் சொன்னேன், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், அப்போ தயவு, நற்குணம், இப்படி கனி எல்லாம் உங்ககிட்ட நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் வரும். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நல்லா கவனிங்க, இத கவனிங்க, இத பாருங்க, இத பாருங்க.
இது இது ஜேபி, இது பேர் என்ன, சாம். இது ஜேபி, இது சாம், இது ஜீவசாலம். சரியா? 3 பேர். இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஜென்ம ஸ்பாவம் இருக்குது. அப்படிதானே? அப்படிதானே? இவங்களுக்குள்ள ஜென்ம ஸ்பாவம் இருக்குது. இருக்குதானே? இருக்கு. ரட்சிக்கப்பட்டாலும் உங்களுக்குள்ள ஜென்ம ஸ்பாவம் இருக்கும். அதை அழிக்கிறதுக்கு இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்படணும். யார் ஊற்றப்படணும்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட ஜென்ம ஸ்பாவங்கள்லாம் பபிள்ஸா வெளியே போகும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் ஜென்ம சுபாவம் எல்லாம் வெளியே போகும். அப்ப எவ்வளவு பரிசுத்த ஆவியினால நிரப்புறீங்களோ அப்போ உங்க ஜென்ம சுபாவங்கள் அடியில கிடக்கிறது, கோபப்படுறது, எரிச்சல் படுறது, அதெல்லாம் போகும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கேன். பரிசுத்த ஆவியானவர் ஜேபியை மட்டும் நிரப்புனாங்களா? இல்ல. பரிசுத்த ஆவியானவர் சாம மட்டும் நிரப்புனாங்களா? இல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஜீவசாலம் மட்டும் நிரப்புனாங்களா? இல்ல. நீங்க எவ்வளவு வாஞ்சித்து கேட்கிட்டு பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்குள்ள இருந்து பொங்கி பொங்கி வருவாங்க. ஜேபி நிறைய ஜெபம் பண்ணா அவனுக்குள்ள இருந்து நிறைய பொங்கி வந்தாங்க. சாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணா கொஞ்சம் பொங்கி வந்தாங்க. ஜீவசாலம் கொஞ்சோண்டு ஜெபம் பண்ணா கொஞ்சம் பொங்கி வந்தாங்க. இப்ப இன்னும் இவங்கெல்லாம் நிறைய ஜெபம் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்து பொங்கி பொங்கி வருவாங்க. வந்தாங்களா? வராங்க. பரிசுத்த ஆவியானவர் பட்சபாதம் இல்லாம இருப்பாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையோடு பெற்றுக்கொள்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கவனிங்க. 1 பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்கிறது எப்படின்னா நம்ம வேற பாஷையில பேசுவோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் சில மேல காற்றாய் வீசுவாங்க, பலத்த காற்று மாதிரி வருவாங்க. சிலர் மேல தென்றல் காற்றாய் வருவாங்க. 1 சிலர் மேல எண்ணெய் அபிஷேகம் போல வருவாங்க, சிலர் மேல நீர்வீழ்ச்சி போல வருவாங்க, சிலர் மேல தீயா வருவாங்க, சிலர் மேல அக்கினியா வருவாங்க, சிலர் மேல பாறாங்கல் விழுறது போல இருக்கும். அப்போ உங்க நாக்கு பிரிந்த நாக்குகள் போல இருக்கும். இப்ப நான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும் போது நம்முடைய நாக்கு பிரியும். குழந்தை எப்படி பேசும்? அந்த மாதிரி நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. பயப்படாம பேசணும். சிலருக்கு நிக்க முடியாது, சிலர் பரிசுத்த ஆவியானவரால தூக்கி எறியப்படுவீங்க. அப்படியான அபிஷேகம் எல்லாம் உங்க மேல வரும். இப்ப பரிசுத்த ஆவியானவரை பேசும்போது அது அந்நிய பாஷை அடையாளத்தோட பேசும்போது நீங்க பேசுறது சாத்தானுக்கு புரியாது. நான் இயேசுப்பா கூட பேசினா சாத்தானுக்கு புரியக்கூடாது அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? சூப்பர். நான் ஏஞ்சலக்கா கூட பேசினேன்னா மற்ற யாருக்கும் புரியக்கூடாதுன்னு நினைச்சேன்னா ஒரு ரகசியமா பேசுவேன். நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியல. ஏஞ்சலுக்கு புரிஞ்சது. அப்படிதானே? இது எங்களோட பாஷை. இப்ப நான் கிறிஸ்டினா அக்கா கிட்ட பேசணும், எல்லாருக்கும் தெரியாம ரகசியமா பேசணும் அப்படின்னா அந்த அக்கா கிட்ட பேசுவேன். அப்படி பேசுவேன். அப்ப அந்த அக்காவுக்கு புரியும். அந்த அக்காவுக்கு புரியும், உங்களுக்கு தான் புரியாது. எங்க அம்மா கூட பேசணும்னா ரகசியமா பேசுவேன், மத்தவங்களுக்கு யாருக்கும் புரியக்கூடாதுன்னு. அதே போல நீங்க ஏசுப்பா கூட ரகசியம் பேசணும்னா ஒரு பரலோக பாஷையில பேசணும். இப்போ பரலோகத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் இருக்குதா? வீசா இருக்குதா? அது என்ன டிக்கெட்? ரட்சிப்பு. அது என்ன டிக்கெட்? ரட்சிப்பு. பரலோகத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு என்ன டிக்கெட் இருக்குது? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை வச்சு போயிடலாம். இப்போ அங்க போயிட்டு பெக்கன்னு முழிக்க கூடாதுல்ல. அப்ப அங்க போய் அந்த பாஷையை பேசணும்ல. அதுக்கு இங்கேயே ட்ரெயின் ஆயிக்கணும். அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமா அந்நிய பாஷை ஆண்டவர் தருவாங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான பலூன்ஸ் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இல்லைன்னா இதுதான் நீ. ஓகேவா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா இப்படி வெடிச்சிருவீங்க சின்ன போராட்டத்துக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது இப்ப இது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட நீங்க வெடிக்கிறீங்களா? வெடிக்கல. பரிசுத்த ஆவியானவர் வந்தா எல்லா போராட்டங்களுக்கும் நிற்போம்.
ஹல்லேலூயா. ஹalleluya. எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஆசை? பொங்கி பொங்கி வெளியிற அனுபவம் எத்தனை பேருக்கு வேணும்? ஏசப்பா கூட எத்தனை பேருக்கு ரகசியம் பேசணும்? ஏசப்பாவுக்கு எத்தனை பேரு நல்ல ஸ்வீட்டா அவங்கள புகழணும், தேவ மகத்துவங்களை பேசணும், யாரும் சொல்லாதத ஏசப்பாவை புகழணும். உங்க அம்மா மத்த சைல்ட புகழாத வார்த்தையினால பேசுவாங்களா? அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, ராணிக்குட்டி அப்படி சொல்லுவாங்களா? யாரும் சொல்லாத வார்த்தை உங்க அம்மா உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுவாங்களா? அப்ப நான் என்னை ரட்சித்த, எனக்கு ஜீவன் தந்த, எனக்காக ரத்தம் சிந்தின, எனக்காக மீண்டும் வரப்போகிற என் இயேசுவை மகத்துவத்தை சொல்லி புகழணும்னா எனக்கு அறிவு பத்தாது, வார்த்தை பத்தாது, நான் படிச்சாலும் அந்த அறிவு பத்தாது. அப்போ நான் நல்லா இயேசுவை புகழணும், இயேசுவோட மகத்துவங்களை பேசணும்னா எனக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. ஒரு விஷயம் முழங்கால் போடுவோமா? இந்த அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிடுவோமா? அடுத்து உங்களுக்கு ஸ்பெஷலா ஒருத்தங்க வர போறாங்க. முழங்கால் போட்டுருவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் முழங்கால் போடுங்க, எல்லாம் முழங்கால் போடுங்க, எல்லாம் முழங்கால் போடுங்க. ஒரு 2 minutes தான் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. எங்கள் பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. இந்த பிள்ளைகள் இந்த விபிஎஸ்ஸை விட்டு கடந்து போனாலும் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே, நீர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே இந்த உலகத்தை ஜெயிக்க இந்த பிள்ளைகளுக்கு பலன் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரி, இப்ப எழுப்பி நின்னு உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டா, உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு அக்கா, யாரு அவங்க? அப்படியா? அவங்கள பிடிக்குமா? நிறைய பேர் தெரியாதுன்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? கிறிஸ்டினா அக்கா தெரியுங்களா? சொல்லி கூப்பிடுங்க. கிறிஸ்டினா அக்கா வாங்க, கிறிஸ்டினா அக்கா வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு முறை ஜம்ப் பண்ணி அல்லேலூயா சொல்லிடலாமா? ஹalleluya. ஸ்டேஜ்ல இருக்க அக்கா அம்மாருக்குலாம் சந்தோஷம் இல்லை போல. உங்களுக்குலாம் சந்தோஷமாவே இல்லையா? இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து ஜம்ப் பண்ணி அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. நம்ம ஆவியானவர் நமக்குள்ள வந்தா நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய காரியங்களை செய்யலான்னு கத்துக்கிட்டோம் தானே? இப்போ கத்துக்கிட்டோமா? யாரெல்லாம் கத்துக்கல கை தூக்குங்க. ஐயோ ஏன் வந்துட்டாங்க? எல்லாரும் கத்துக்கிட்டவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஓகே, இப்போ கை கீழே போட்டுக்கோங்க. நம்மலாம் எவ்வளோ சின்ன பசங்க தானே, நல்ல ரொம்ப குட்டி பாப்பா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் குட்டி தம்பி குட்டி பாப்பா தானே இருக்கீங்க. எல்லாரும் ரொம்ப பெரியவங்களாவா இருக்கீங்க? ரொம்ப பெரியவங்களா? ஏன் நம்ம பெரிய இந்த தம்பி தான் கரெக்டா கிளாஸ் கவனிச்சிருக்காங்க. நம்ம ரொம்ப குட்டி பிள்ளைங்களா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம பெரிய 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 காரியங்களை செய்ய முடியும். அப்படிதான் நம்ம ஏற்கனவே நமக்குலாம் இந்த தெரிஞ்ச பாட்டு தான், அதை நம்ம பாட போறோம். ஓகேவா? எத்தனை பேருக்கு சின்ன மனுஷனுக்குள்ள தெரியும்? யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த பாட்டு பிடிக்கும்? ஆக்ஷன்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? ஓகே, பாடலாமா? சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒழிந்ததையா நீ? பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒழிந்ததையா நீ?
எல்லாரும் தூங்கி தூங்கி பாடுறீங்க? காலையில் தூங்கலையா? ஓகே, நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம சின்ன பர்சனா இருந்தாலும், தாவீது எவ்வளோ, எல்லாரும் உட்கார்ந்துக்கோங்க, சீக்கிரமா உட்காரணும். நீங்க எல்லாம் விபிஎஸ்க்கு வந்திருக்கீங்க. ஓகே, தாவீது ரொம்ப ரொம்ப சின்ன பையன், ஆனாலும் ஹோல் இந்தியன் ஆர்மி எவ்வளோ பெருசு, ரொம்ப பெருசு தானே. அதே மாதிரி இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு ஆர்மி இருந்துச்சு. ஆர்மியில் என்ன பண்ணுவாங்க? மற்றவங்க வந்தால், எதிரிங்க வந்தால் சுட்டு கொண்டுருவாங்க, அப்படி தானே? சுட்டுருவாங்க, அப்புறம் சண்டை போடுவாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அப்படி தானே? ஆர்மியில எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க தானே? ஆர்மியிலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனாலும் அந்த இஸ்ரவேல் ஆர்மி ஃபுல்லாக ரொம்ப எல்லாருமே ரொம்ப பெரியவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புளாக இருந்தாலும், ஒரே ஒரு கோலியாத், அவர் ரொம்ப ரொம்ப பெரிய, ரொம்ப ரொம்ப ஹைட்டாக, ரொம்ப வெயிட்டாக, அவங்க பார்த்த உடனே இந்த ஹோல் ஆர்மியே பயந்துருச்சு. ஆனாலும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை வந்து அவங்க அண்ணன்மாருக்கு சாப்பாடு அனுப்புனாங்க. அந்த ஆர்மி, அவங்க அண்ணன்மாரெலாம் ஆர்மியில் இருக்காங்க. ஸோ தாவீது போய் அவங்க அண்ணாவுக்கெல்லாம், அண்ணா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா சொன்னாங்க, அமைதியாடுறா, அங்கே கோலியாத்து இருக்கான், அவன் ஒன்று அடிச்சிட போகிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் யார் அந்த கோலியாத்து அப்படின்னு போய் தாவீது போய் பார்த்துட்டு இவனை பார்த்தா நீங்கள்லாம் பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தார். இவனை பார்த்தா பயப்படுறீங்க, யார் தேவனுடைய ஜனங்களை தூஷிக்கிறதுக்கு அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவனுக்கு முன்னாடி நின்று சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி தாவீது அந்த பெரிய கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்று ஒரே ஒரு கூழாங்கல், ஏதாச்சும் ஒரு சண்டைக்கு எல்லாரும் என்ன ஸ்வாட், பட்டயத்தெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஆனால் தாவீது ஒரே ஒரு கூழாங்கல்லையும் ஏசப்பாவுடைய நாமத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் மட்டும் வச்சு கோலியாத்தை வீழ்த்திட்டான். அப்படிதானே? நான் கதை சொல்றேனா? இது ஆமா, இது உண்மைதான், இது பைபிள்ல இருக்கு. அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்க எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய கஷ்டம், எல்லாத்தையும் இயேசுவோடைய நாமத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் மட்டும் வச்சு நீங்கள் ஜெயிச்சிடலாம். அப்படி தானே? அப்படி சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சொல்கிறவங்க ஜம்ப் பண்ணி சுற்றி உட்காருங்க பாப்போம். ஜம்ப் பண்ணுங்க. ஓகே, இப்போ எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும், நான் ஒரு லைன் பாடுவேன், நீங்கள் அதை திரும்ப பாடணும். ஓகேவா? நான் சின்ன மனுஷனுக்குள்ள சொன்னேன்னா நீங்களும் சின்ன மனுஷனுக்குள்ள சொல்லணும். ஓகேவா? சின்ன மனுஷனுக்குள்ள சொல்லுங்க. இல்ல, எனக்கு கேட்கலையே. உங்களுக்குலாம் கேட்டுச்சா? உங்களுக்குலாம் கேட்கல தானே? கேட்கல. ஓகே. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். இப்ப எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள சத்தமா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒழிந்ததையா ஆர்மி, பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒழிந்ததையா ஆர்மி, கூலா வந்தாரையா தாவீது, வெறும் கூழா கல்ல விட்டு ஜெயித்தாரு. எல்லாரும் சொல்லுங்க. கூலா வந்தாரையா தாவீது, வெறும் கூழா கல்ல விட்டு ஜெயித்தாரு. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம்
உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சரி இப்ப ஆக்ஷன் பண்ணலாமா? சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர். ஓகே, ஒரு லைனா நம்ம ஆக்ஷன் படிக்க போறோம். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஓ உள்ளத்துக்குள். ஓகே, நான் ஆக்ஷன் பண்ணுவேனா, நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவீங்களா? மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட ஆக்ஷன் பார்க்க போறோம். ராட்சசனை பார்த்து பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததை யார்மீ. இதுதான் நம்ம மாத்தின ஆக்ஷன். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண ஆக்ஷன். நம்ம அக்கா மாதிரிலாம் மறந்துட்டாங்க. ஓகேவா? அதை நம்ம திரும்ப இதை மாற்றி பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து இதெல்லாம் இந்த அக்கா மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்களா, இப்போ நீங்கள் பார்த்து பண்ணுவீங்களா? ஓகேவா? சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா. பாய்ஸ் எல்லாம் பின்னாடி பண்ணுங்க பாப்போம். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள சத்தமா ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா நீ. பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா நீ. கூழா வந்தாரையா தாவீது வெறும் கூழா கல்ல விட்டு ஜெயித்தாரு. கூழா வந்தாரையா தாவீது வெறும் கூழா கல்ல விட்டு ஜெயித்தாரு. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து போன வருஷம் என்ன பாட்டு பாடணும்? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு போன வருஷம் என்ன பாட்டு பாடணும்னு? யாரால இப்ப சத்தமா இந்த பாட்டை பாட முடியும்? மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். பாய்ஸ் எல்லாம் உயரே 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 நான் பறப்பேன். கேர்ள்ஸ் எல்லாம் உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான். டீச்சர்ஸ் எல்லாம் உயரே 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 நான் பறப்பேன். டீச்சர்ஸ்லாம் சத்தம் கேட்கல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் திரும்பி நின்று டீச்சர் நீங்க பாடுறது எனக்கு கேட்கவே இல்லை அப்படி சொல்லுங்க. இப்போ டீச்சர்ஸ்லாம் மட்டும் பாடுவோமா? மேலே உயரே 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 நான் பறப்பேன். கேட்கல இன்னும்? ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சத்தமா பாடுறீங்களா, டீச்சர் சத்தமா பாடுறாங்கன்னு பாப்போமா? உயரே உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் மறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால்
வாய் சத்தமே கேட்கலையே. உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்கள் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்கள் பறந்திடுவேன். மேலே சத்தமா உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். வேற ஸ்டெப் போட போறோம். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். டீச்சர்ஸ் உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்கள் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்கள் பறந்திடுவேன். கேர்ள்ஸ் எல்லாம் மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். பாய்ஸ் எல்லாம் உயரே உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து போனது. சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. வனாந்திரத்தின் நாட்கள் முடிந்து போனது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்கள் பறந்திடுவேன். திரும்ப சொல்லலாமா? சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனது. சொல்லுங்க. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. திரும்ப சொல்லுங்க. திரும்ப சொல்லலாமா? சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனது. சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. சொல்லுங்க. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்கள் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்கள் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 மேலே உயரே சொல்லுங்க சத்தமா. உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்கள் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்கள் பறந்திடுவேன். மேலே உயரே உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்களா?
இன்னும் யாருமே டயர்ட் ஆகலையா? அப்ப இன்னொரு தடவை ஜம்ப் பண்ணி உட்கார்ந்துடலாமா? 1 நான் 3 சொல்றதுக்குள்ள எல்லாரும் ஜம்ப் பண்ணி உட்கார்ந்துருக்கணுமா? 1 2 3. ஐயோ நிறைய பேருக்கு டயர்ட் ஆயிடுச்சு போல. பக்கத்துல யாராவது டயர்ட் ஆச்சுன்னா டயர்டா இருக்காத, நம்ம VBS வந்திருக்கோம், இன்னைக்கு தான் கடைசி நாள். அப்படி ஷேக் பண்ணி சொல்லுங்க. இன்னொரு 3 சொல்லுவேன். 3ல எல்லாரும் ஜம்ப் பண்ணி உட்கார்ந்துருக்கணும். 1 3ல தான். ஐயோ எல்லாரும் இப்பவே ஜம்ப் பண்ணிட்டீங்களே, எல்லாரும் உட்காந்துக்கோங்க சீக்கிரம் உட்காந்துக்கோங்க. 3 சொல்லும் போது தான் எல்லாரும் ஜம்ப் பண்ணணும். ஓகேவா? எல்லாரும் உட்காந்துக்கோங்க. நீங்க எல்லாம் வால்டியர்ஸ். 1 2 3. இன்னொரு தடவை பண்ணலாமா? 1 2 3. ஓகே எல்லாரும் உட்காந்துக்கோங்க. நம்ம பழைய பாட்டு பாட போறோம், ஆனாலும் உங்க எல்லாருக்கும் இது மறந்துருக்கும். ஸோ திரும்ப நான் சொல்லித்தரேன். ஓகேவா? எத்தனை பேருக்கு படகு தெரியும்? எத்தனை பேருக்கு படகு ஓட்ட தெரியும்? யாருக்கு படகு ஓட்ட தெரியும்? இங்க உனக்கு ஓட்ட தெரியுமா? படகு ஓட்ட தெரியும். ஓகே, படகு எப்படி ஓட்டுவாங்க? எப்படி ஓட்டுவாங்க? இந்த பாப்பா அழகா பண்றாங்க பாருங்க, இதான் ஓட்டுவாங்க. ஓகே, இந்த பாட்டு எப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒரு படகு மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமா? அதில் வந்து நீங்களா ஓட்டிங்கன்னா ஏதாச்சும் கல் பாறை இருக்கும், நம்ம எங்கேயாச்சும் போய் இடிச்சுப்போம். எல்லாரும் ஒரே ஒரு செகண்ட் 5 நிமிஷம் மட்டும் நான் சொல்றதை கேட்பீங்களா? அப்புறம் பாட்டு பாடலாம். ஒரு புது பழைய பாட்டு. என்ன பாட்டு பாட போறோம்? புது பழைய பாட்டு பாட போறோம். ஓகேவா? நம்ம வாழ்க்கை ஒரு படகு மாதிரி இருந்துச்சுன்னா, அது வந்து இயேசுவா கையில் நம்ம கொடுத்துட்டோம்னா, நம்ம வந்து எந்த அலை வந்தாலும் எந்த கல் வந்தாலும் ஒன்றுமே நம்மளை கீழே கவிழ்க்க முடியாது. ஏன்னா பிகாஸ் நம்ம நம்புகிறோம் இயேசுப்பா நம்மளை கரெக்டாக கரை சேர்த்துட்டு போவாங்கன்னு. இயேசுப்பா ஏதாச்சும் இடிச்சிருவாங்களா? இயேசுப்பா உங்கள் வாழ்க்கைக்கு வந்து கீழே போட்டுற முடியுமா? மாட்டாங்க தானே. அதனால இந்த நம்பிக்கையில் நம்ம வந்து இயேசுப்பாவை நம்மளோட கேப்டனாக கொடுத்துட்டோம். இயேசுப்பா நமக்கு யாரு? கேப்டன். எல்லாரும் சல்யூட் பண்ணுங்க. இயேசுப்பா கேப்டன். Jesus is my captain. எல்லாரும் சொல்லுங்க, Jesus is my captain. Jesus is my captain. எல்லாரும் எஞ்சி நில்லுங்க ஒரே ஒரு செகண்ட். ஏய் எஞ்சி நில்லுங்கப்பா ப்ளீஸ். பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எழுப்பி விடுங்க. டயர்டா இருக்காதீங்க, எழுங்க. ஓகே, எல்லாரும் அட்டென்ஷன்ல நில்லுங்க பாப்போம். Jesus is my captain. Jesus is my captain. திரும்ப பண்ணலாமா? Jesus is my captain. Jesus is my captain. எல்லாரும் உட்கார்ந்துக்கோங்க. ஓகே, இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு சின்ன படகு. நான் வந்து பாடுறேன், அப்புறம் நீங்கள் ஒரு தடவை பாடுவேன்னா நீங்கள் எல்லாரும் சின்சியராக நல்ல பசங்களாக கேட்பீங்களா? நெக்ஸ்ட் டைம் சேர்ந்து பாடலாம், சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? சின்ன சின்ன படகு ஒன்று சிங்காரமா போகிறது, அதை ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு, அதை ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு. சின்ன சின்ன படகு ஒன்று சிங்காரமா போகிறது, அதை ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு. சொல்லாமா? ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு. சின்ன சின்ன சொல்லுங்க, சின்ன சின்ன படகு ஒண்ணு சொல்லுங்க, படகு ஒண்ணு. திரும்ப சொல்ல, நான் சொல்ல நீங்க சொல்லுவீங்களா? ஓகேவா? சின்ன சின்ன சொல்லுங்க, படகு ஒண்ணு சிங்காரமா போகிறது, அதை ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு.
பாடுறாங்களா அல்லனா உங்க மாதிரி தான் பாடுறாங்கன்னு பார்ப்போம். சின்ன சின்ன படகு ஒண்ணு சிங்காரமா போகிறது, அத ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு, அத ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? சின்ன சின்ன படகு ஒண்ணு சிங்காரமா போகிறது, அத ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு, ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு. காற்று புயல் வந்தாலும் கலக்கம் எனக்கு இல்ல. எல்லாரும் சொல்லுங்க. காற்று புயல் வந்தாலும் கலக்கம் எனக்கு இல்ல. கர்த்தர் இயேசு கூட இருக்க பயம் எனக்கு இல்ல. எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் இயேசு பயம் எனக்கு இல்ல. கீழ்ப்படியும் காற்று கீழ்ப்படியும், நம்ம இயேசு சொல்லும் ஒரு வார்த்தை கேட்டு. கீழ்ப்படியும் கடல் கீழ்ப்படியும், நம்ம இயேசு சொல்லும் ஒரு வார்த்தை கேட்டு. யாருக்கெல்லாம் ஆக்ஷன் பண்ண ஆசையா இருக்கு இந்த பாட்டுக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களுக்குலாம் எவ்வளவு ஆசையா இருக்கு? எனக்கு. எல்லாரும் எந்திரிக்கலாமா? பண்ணலாம், ஆக்ஷன் பண்ணலாம். ஜீசஸ் இஸ் மை கேப்டன் சொல்லுங்க எல்லாரும். எந்திரிக்கோங்க. ஓகே, பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எந்திரிக்க எழுப்பி விடுங்க. இன்னைக்கு தான் கடைசி நாள் விபிஎஸ்க்கு. நான் எந்திரிக்கிறவங்களுக்காக எல்லாம் கை தட்டிக்கிறோம். நாங்கெல்லாம் சேர்ந்து எந்திரிச்சவங்களுக்கு எல்லாம் கை தட்டுறோம். குட் கேர்ள்ஸ், கீழ்ப்படிதல் உள்ள பசங்களா இருக்கீங்க. காற்று புயல் கூட ஏஸ்பாக்கு கீழ்ப்படிது. நம்ம ஏஸ்பா பிள்ளைங்க தானே. நம்ம ஆக்ஷன் பண்ணும்போது ஏஸ்பா சந்தோஷப்படுவாங்க தானே. ஓகே, சின்ன சின்ன படகு ஒண்ணு சிங்காரமாய் போகிறது, அத ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு, அத ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு. சொல்லுங்க. சின்ன சின்ன படகு ஒண்ணு சிங்காரமாய் போகிறது, அத ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு, ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு. காற்று புயல் வந்தாலும் கலக்கம் எனக்கு இல்ல. கர்த்தர் இயேசு கூட இருக்க பயம் எனக்கு இல்ல. காற்று புயல் வந்தாலும் கலக்கம் எனக்கு இல்ல. கர்த்தர் இயேசு கூட இருக்க பயம் எனக்கு இல்ல. கீழ்ப்படியும் காற்று கீழ்ப்படியும், நாங்க இயேசு சொல்லும் ஒரு வார்த்தை கேட்டு. கீழ்ப்படியும் கடல் கீழ்ப்படியும், நம்ம இயேசு சொல்லும் ஒரு வார்த்தை கேட்டு. எல்லாரும் சொல்லலாமா? சின்ன சின்ன சத்தமா. படகு ஒண்ணு சிங்காரமாய் போகிறது, அத ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு, ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு. ஓகே, என் வாழ்க்கையை நான் ஏஸ்பாக்கு கொடுக்குறேன், என் வாழ்க்கையோட கேப்டன் ஏஸ்பா தான் அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் முழங்கால் படிடலாமா? நீங்கெல்லாம் போயிடலாம், நீங்கெல்லாம் போயிடுங்க. என்னோட வாழ்க்கையோட கேப்டன் ஏஸ்பா தான். எல்லாரும் முழங்கால் போட்டுக்கோங்க. என் வாழ்க்கையை நான் ஏஸ்பாக்கு கொடுக்குறேன்.
என்னோட வாழ்க்கையோட கேப்டன் இனிமேல் ஏசுப்பா தான். எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ஏசுப்பாவையே சார்ந்து இருப்பேன். எங்கள் வாழ்க்கையில் எந்த புயல் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ஏசுப்பா கையில் என் வாழ்க்கையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் சின்ன சின்ன படகு ஒன்று சிங்காரமாய் போகிறது, அதை ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு, அதை ஓட்டுறது யாருன்னு பாரு. நம்ம இயேசு ராஜா அங்கே இருப்பாரு. ஓகே, நான் வந்து சொல்றத எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஏசப்பா, ஏசப்பா, நான் எங்க வாழ்க்கையோட கேப்டனா நான் உங்க கையில என் வாழ்க்கையை கொடுக்கிறேன். என் வாழ்க்கையோட கேப்டனா என் வாழ்க்கையை உங்க கையில எந்த புயல் எந்த கஷ்டம் எனக்காக என்னோட வீட்டில் இருக்க எங்கள் அப்பா அம்மாவை நோக்கி என்னோட அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பியை நோக்கியோ வந்தாலும் நீங்கள் அதை பார்த்து கொள்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏசப்பா, நீங்கள் என் வாழ்க்கையை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, என் வாழ்க்கையை முழுவதுமா தம்பி தங்கச்சி தயவு செஞ்சு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை ஏசப்பா கிட்ட கொடுங்க. ஏசப்பா, உங்களோட நீங்கள் படுற எல்லா கஷ்டத்தையும் ஏசப்பாவால் பார்த்துக்க, ஏசப்பாவால் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான லைஃப்பை கொடுக்க உங்களுக்கு ஏசப்பாவுக்கு முடியும். நான் இப்போ ஒரு பாட்டு பாட போகிறேன். எல்லாருக்கும் இது தெரிஞ்ச பாட்டு, நீங்களும் என் கூட சேர்ந்து பாடுங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். எல்லாரும் கண்ணை மூடி. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். எல்லாரும் சத்தமா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். உலகமென் பின்னே சிலுவாயன் முன்னே, உலகமென் பின்னே சிலுவாயன் முன்னே, உலகமென் பின்னே சிலுவாயன் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். எல்லாரும் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். ஏசப்பாவுக்கு பின்னாடி நான் போக இப்போ என் வாழ்க்கையை தரேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் கரங்களை உயர்த்திக்கோங்க. நம்ம இன்னொரு தடவை இந்த பாட்டை பாட போறோம். ஏசப்பா மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி, ஏசப்பா வந்து உங்களை பார்த்து இந்த நேரத்தில் இது என் பிள்ளை என் பின்னாடி வருது அப்படின்னு சொல்றா அப்படின்னு நினச்சி உங்களை பார்க்குறாங்க. ஏசப்பாவை டிசப்பாயிண்ட் பண்ணாம, ஏசப்பாவை வருத்தப்படுத்திடாம, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், பின்னோ
உலகமென் பின்னே சிலுவாயன் முன்னே, உலகமென் பின்னே சிலுவாயன் முன்னே, உலகமென் பின்னே சிலுவாயன் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். இயேசுபாவை நான் முன்னாடி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் கரங்களை கூப்பி கண்களை மூடி உங்களோட கஷ்டங்களை இயேசுபாவுக்கு முன்னாடி எடுத்து வைங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இயேசுபா முன்னாடி வைங்க. நாங்கள் இயேசுபாவை முன்னிறுத்தி உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறோம். இயேசுபாவை முன்னிறுத்தி, இயேசுபா என்னுடைய கேப்டன், இயேசுபா என்னோட படகு அவர் ஓட்டி அவர் என்னை கரை சேர்ப்பார், பரலோகத்துக்கு கூட்டு போகிற நாள் வரைக்கும் என்னை இயேசுபா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இயேசுபா பி மை கேப்டன், இயேசுபா ஐ கீப் யோர் செல்ஃப் பிஃபோர் மீ அப்படின்னு சொல்லுங்க. காட் ஐ கீப் யோர் செல்ஃப் பிஃபோர் மீ அப்படின்னு சொல்லுங்க. இயேசுபா நான் உண்மை முன்னிறுத்தி நான் என் வாழ்க்கையின் பயணத்தை தொடர்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாரும் ரிப்பீட் ஆஃப்டர் மீ, என்னோட திரும்ப கூட சொல்லுங்க. ஏசப்பா உம்மை முன்னிறுத்தி உம்மை என் கேப்டனாக வச்சு என் வாழ்க்கையை நான் வாழ ஆசைப்படுறேன். ஏசப்பா உம்முடைய ஆவியானவர் எனக்கு தாங்க. ஏசப்பா நீங்க எனக்கு முன்பாக செல்லுங்க. என்னை பரலோகத்துக்கு கூட்டு போற நாள் வரைக்கும் ப்ளீஸ் பி மை கேப்டன். எனக்கு நீங்க முன்பாக போங்க. என் வாழ்க்கையை நேவிகேட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏசப்பா நான் இந்த பூலோகத்துக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டேன் என்று எனக்கு அறிஞ்சிருக்கேன். இந்த பூலோகத்துக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் உம்மை முன்னிறுத்தி செல்கிற மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் என்னோட ஃபேமிலியையும் என்னோட நெய்பர்ஸையும் நான் பார்க்கிற எல்லாரையும் இதே பரலோக பாதையில நான் கூட்டிக் கொண்டு செல்ல உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனாய் பரலோகத்திற்கு வர எனக்கு கிருபை செய்யுங்க. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். ஆமென். ஓகே, இப்போ எல்லாரும் எஞ்சிக்கலாமா? இயேசுப்பா என் வாழ்க்கைக்கு நான் வந்துட்டாங்க, நான் எல்லாரையும் என் கூட சேர்ந்து எல்லாரையும் நான் இயேசுப்பா பரலோகத்துக்கு கூட்டு வருவேன் அப்படின்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு பாட்டு பாடலாமா? டான்ஸ் பண்றவங்க, ஆக்ஷன் சொல்லி கொடுக்குறவங்க எல்லாம் கூப்பிடலாமா? அக்கா அக்கா அண்ணா ப்ளீஸ் வாங்க சொல்லுங்க. அக்கா அண்ணா ப்ளீஸ் வாங்க, ஓடி வாங்க, எங்களுக்கு டைம் இல்ல. ஐயோ சீக்கிரமா வர மாட்டேங்கிறாங்களே. ஓகே பாடலாமா? மேலே ஏஸ்பா நம்ம கூட வாழ்க்கையில வந்ததுனால நம்ம சின்ன மனுஷனா இருந்தாலும் பெரிய மனுஷனா மாறிடலான்னு படிச்சோம். ஆனா நம்ம சின்னவங்களா இருந்தாலும் ஏஸ்பா கையில நீங்க வாழ்க்கையை கொடுத்துட்டீங்களா, இப்போ நீங்க உயரம் பறப்பீங்க. உங்களை செட்டைகளை விரிச்சு நீங்க உயரம் பறப்பீங்க. நம்ம இந்த பாட்டை மட்டும் கடைசியா ஒரே ஒரு வாட்டி பாடி முடிச்சுப்போமா? மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களை பறக்கும் காலம், இது செட்டைகளை விரிக்கும்
போனது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது, சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்கள் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்கள் பறந்திடுவேன். உயரே உயரே நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். வேலை உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். வேலை உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். வேலை உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். வேலை உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். வேலை உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். வேலை உயரே உயரே நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்கள் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்கள் பறந்திடுவேன். மேலே உயரே சொல்லுங்க. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். ஓகே, எல்லாரும் உட்காந்துக்கலாமா? உங்களுக்குலாம் இன்னொரு பாட்டு பாட ஆசையா இருக்கா? என்ன பாட்டு பாடலாம்? எனக்கு தெரிஞ்ச பாட்டா சொல்லுவீங்களா? வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். எல்லாரும் ஏச்சுக்கோங்க. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 ஹல்லேலூயா துதி உமக்கே, 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 ஹல்லேலூயா துதி உமக்கே. அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை சொல்லிடுவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா வாழ எத்தனை பேருக்கு ஆசை? இந்த VBS முடிஞ்சாலும் நான் ஆண்டவருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? எனக்கு ஆசை, எனக்கு ஆசை. நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவரை எப்படி காப்பாத்தி கொள்ளணும்னு தெரியும். இப்போ ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்க போறாங்க. எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது எப்படி? அல்லேலூயா. 1. இப்போ ஒரு அக்கா வர போறாங்க.
இன்னொரு ஸ்பெஷல் அக்கா, அவங்க பேர் என்ன? ஜெமிமா அக்கா வர போறாங்க. கை தட்டி கூப்பிட்டுருவோமா? அக்கா வாங்க சொல்லி. அக்கா வாங்க, அக்கா வாங்க, சீக்கிரம் வாங்க, நாங்க ரெடியா இருக்கிறோம். சீக்கிரம் வாங்கக்கா, வாங்கக்கா. கை தட்டிடலாமா? கவனமா கவனிப்பீங்களா? Praise the Lord. Hallelujah. எத்தனை பேருக்கு அக்கா பார்த்தோன்னே சந்தோஷமா இருக்கு? ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் நேத்து எதை பத்தி பார்த்தோம்? 2 நாளா அக்கா உங்களுக்கு எதை பத்தி, யாரை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்? பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க? வெரி குட், வெரி குட். அக்கா நேத்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன்ல. சரி சரி சரி. சீனியர் பாய்ஸ், தம்பிமார்களா, ஐயே இப்ப பாரு சிஸ்டர் கேர்ள்ஸ்லாம் எப்படி பேசுறாங்க பார்க்கலாம். தங்கச்சிமார்களா, தம்பிமார்களா, எல்லாரும் கேட்க ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் அமைதியா கேட்கணும், சரியா? நம்ம இவ்வளவு நேரம் எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருந்தோம்ல, சூப்பர் பாட்டு கேட்டோம்ல. இப்போ உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அக்கா சொல்லி தர போறேன். எல்லாம் 1 2 3னா என்னது? ஸ்ட்ரைட்டா உட்காரணும். பின்னாடி இருக்க எல்லாரும் சூப்பர் சூப்பர். இந்த நடுவுல இருக்க பாய்ஸ் மட்டும் அப்படியே பாருங்க. சூப்பர், நல்ல ஜாலியா இருக்கியா? சூப்பர். ஓகே ஓகே, எல்லாம் கவனிக்கணும், சரியா? ஒரு பெரிய மரம், ஒரு பெரிய காடு, சரியா? நேத்து அக்கா ஒரு காடு பத்தி சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய காட்டுல ஒரு பெரிய ஆலமரம். ஆக்சுவலா அந்த மரம் வந்து 1000 வருஷம் முன்னாடி பழைய மரம், சரியா? அவ்வளோ பெரிய மரம் இருந்துதான். அந்த மரத்துல நிறைய பேர்ட்ஸ், நிறைய பிஜியன்ஸ், நிறைய மங்கி. யாருக்கெல்லாம் குரங்கு பிடிக்கும்? ஏன்னா நீங்க எல்லாம் குரங்கு சேட்டை தானே பண்றீங்க இல்லையா? அப்போ நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்களா? ஆமா, சரி கவனிங்க. என்ன நிறைய குரங்கு, குரங்கு எப்படி சத்தம் போடும்? அப்படிதானே? ஓகே, இந்த மரத்துல நிறைய குரங்கு இருந்துச்சா, நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய முக்கியமா என்ன இருந்துச்சு? நிறைய பயங்கரமான புறா, பறவைகள், அழகான கியூட்டான. யாருக்கெல்லாம் உட்பெக்கர் பிடிக்கும்? உட்பெக்கர், மரக்கொத்தி, அதெல்லாம் இந்த மரத்துல இருந்துச்சாம். ஒரு நாள் என்ன ஆச்சா, ஒரு வேடன், ஒரு 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 பேட் பாய், அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும், ஒரு வில்லன். ஓகே, அவன் வந்து வேடன் என்ன பண்ணானா, ஒரு அந்த பெரிய மரத்துல இருக்கிற ஒரு முக்கியமான கிளைய வெட்டிட்டாராம். என்ன பண்ணாராம்? எதை வெட்டிட்டாராம்? ஒரு பெரிய கிளைய வெட்டிட்டாராம். வெட்டினோன்னு என்ன ஆச்சு? வெட்டினோன்னு என்னாச்சு? அந்த கிளையில இருந்த எல்லா பறவைகளுக்குடைய வீடும் உடைஞ்சு போச்சு. எல்லா வீடும் உடைஞ்சு போச்சு. அந்த பறவைகளுக்குலாம் இப்போ ரொம்ப கவலை. ஏன்னா அதில் குட்டி குட்டி பாப்பாலாம் இருந்துச்சா, அந்த பறவைக்கு குட்டி குட்டி குஞ்சு பறவைகள்லாம் அந்த கூட்டில் இருந்துச்சா. இப்போ அந்த பிரான்ச்சை வெட்டினதுனால என்ன ஆச்சா, அந்த பறவைகளுக்கெல்லாம் வீடே இல்லையா, வீடே போச்சான். அப்படி எல்லா பறவைகளும் பறந்து ரொம்ப கவலையா இருந்துச்சான். சரி, இந்த வேடன் செஞ்சது கரெக்டா தப்பா? தப்பு தானே? தப்பு தானேம்மா, எல்லா வீடியும் உடைச்சு போட்டான்ல. சரியா? இப்ப பாருங்க, இந்த சர்ச்சை பாருங்க, எல்லாம் சுத்தி பாருங்க. அங்க பின்னாடி பாருங்க, அங்க பின்னாடி பாரு, பின்னாடி பாரு, இங்க ஃப்ரண்ட்ல பாரு, ஃப்ரண்ட்ல பாரு. இது என்னது? நம்மளுடைய, இது என்ன இடம்? நம்மளுடைய சர்ச், அப்படித்தானே? சபை. இதுதான் ஏசப்பா நாட்டின ஒரு பெரிய மரம். புரியுதா இப்போ உங்களுக்கு? இது ஏசப்பா இந்த திருநெல்வேலியில வச்சிருக்கிற ஒரு பெரிய மரம். நீங்கெல்லாம் யாரு? அதனுடைய கிளைகள்.
நீங்க எப்போ இந்த மரத்தோடு இந்த கிளை இருக்குதோ அப்பந்தான் அந்த கிளைக்குள்ள எல்லா அனிமல்ஸும் பேர்ட்ஸும் வந்து வீடு கட்டும். சரி, அந்த மரத்தை வந்து வேடன் வெட்டி போட்டால, இப்போ அந்த கிளை வேஸ்டா இல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குமா? வேஸ்ட் தானே. இன்னும் அந்த கிளையை வச்சு எந்த பிரயோஜனம் இருக்கா? என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல, ஒரு 2-3 நாள்ல என்ன ஆகும்? அந்த கிளை என்ன ஆகும்? காஞ்சு போயிரும். அதே மாதிரிதான் நீங்களும் இயேசுவுக்குள்ளாக யோவான் 15ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லியிருக்கு, நானே மெய்யான திராட்சை செடி, என்னிலே யார் இயேசு கிட்ட நிலைச்சு நிக்கிறாங்களோ, அவருடைய கொடியா நிக்கிறாங்களோ, இந்த சபையோட யாரு கிளையா இணைந்து இருக்காங்களோ, நீங்க நல்ல கனிகளை கொடுக்கிற மரமாக நீங்க இருக்க முடியும். எத்தனை பேர் நான் நல்ல பேர்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு கிளையா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? வெரி குட், வெரி குட். யூஸ்ஃபுல்லா அக்கா, அது இன்னும் ஒரு சின்ன விஷயத்த அக்கா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஐயோ, எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்களே. 1 2 3. ஓகே, இப்போ பின்னாடி இருக்க அக்காமார்கள் மாத்திரம் 1 டைம் எழும்பிட்டு சப்புன்னு உட்காருவாங்களாம். எப்படி உட்காருவாங்க? சப்புன்னு உட்காரணும். ரெடி? 1 2. அட பாட்டி, தாத்தா பாட்டிலாம் அங்கதான் இருக்காங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்களா? அப்படி சொல்லுங்க. ஐயே, தாத்தா பாட்டி அவங்களுக்குலாம் ரொம்ப முதுகு வலிக்குதான். ஐய. சரி, இப்ப சின்ன பிள்ளைங்க அதே மாதிரி செய்றீங்களா? பார்க்கலாமா? 1 2 3. எழும்பிட்டு அப்படி சப்புன்னு உட்காரணும். வெரி குட். நீங்க தாப்பா ஸ்ட்ராங். சரி, இப்போ என்னுடைய சீக்ரெட் ஏஜென்ட் அங்க நிக்கிறாங்க. யாரு பேசுறீங்களோ அவங்கள அப்படியே காது அப்படியே பிடிச்சு அப்படியே தூக்கி இந்த லைட்டு கிட்ட தொங்க விட்டுருவாங்களா? பேசக்கூடாது, சரியா? கவனமா கவனிக்கிறியா? நல்ல பிள்ளை. தூங்க வச்சுட்டு இருக்கியா நீ? அவளை தூங்கிட்டாளா? ஓகே, வெரி குட், வெரி குட். சரி, நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயத்த அக்கா இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கவனமா கவனிங்க. நீங்க முந்தானேத்து பரிசுத்த ஆவியிலக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணீங்க. பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்? God himself. நம்மளுடைய கடவுளுடைய ஆவி, அவருடைய ஸ்பிரிட் தான் நமக்குள்ள என்ன ஆச்சு அன்னைக்கு வந்தது. கடவுளே நமக்குள்ள வந்ததுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தது. சரியா? நம்முடைய தேவன், அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளாக இப்பொழுது வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யணும் நான் நேத்து சொல்லி கொடுத்தேன். அக்கா சொன்னது சீனியர் கேர்ள்ஸ் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஒரு 3 பாயிண்ட் சொன்னல, யாருக்கு ஞாபகம் இருக்கு? நேத்து சொன்னது. முதல்ல நீங்க பரிசுத்த ஆவியை காத்து கொள்ளணும்னா நீங்க முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன். வெரி குட், வெரி குட், சூப்பர். உங்க அப்பா அம்மாவை மிரட்டி உருட்டி கைக்குள்ள வைக்காதீங்க. உங்க அம்மா அப்பா கைக்குள்ள நீங்க இருக்கணும். உங்க அம்மா அப்பா படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, ஏழைங்களா இருந்தாலும். நேத்து நிறைய பேர் கை தூக்குனீங்க. யாரெல்லாம் அம்மா அப்பாவை மிரட்டி அப்படி சொல்றான்னு சொல்லி கேட்டப்போ அக்கா நிறைய பேர் கை தூக்குனீங்க. ஆனா இனிமே அந்த தப்பை யாரும் செய்யக்கூடாது, சரியா? உங்க அம்மா அப்பாக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். 2வது என்ன சொல்லி கொடுத்தேன் அக்கா? நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னதுமா? இந்த பைபிள் யாருக்கெல்லாம் இல்லை, யார்ட்டெல்லாம் இல்லையோ நீங்க எல்லாரும் இன்னைக்கு உங்க கிளாஸ்க்கு போவீங்கல்ல, உங்க டீச்சர்ஸ்ட்ட போயிட்டு அக்கா எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்கக்கா, பைபிள் கொடுங்கக்கான்னு கேட்கணும். அப்படி இல்லையா, யாரெல்லாம் நியூ ட்ரெஸ்ஸை அழகழகா போடுவா? ஒரு ட்ரெஸ் வாங்காம அந்த காசை சேர்த்து வச்சு என்ன பண்ணணும்? எது வாங்கணும்? பைபிள் வாங்கணும், சரியா? பைபிள் இல்லாத எல்லாரும் சீக்கிரமா இந்த சண்டேக்குள்ள ஒரு பைபிள் உங்களுக்கு கிடைக்கணும். எத்தனை பேர் ஓகே? பாப்பா கை தூக்குனல, சீக்கிரமா ஒரு பைபிள் வாங்கிடணும். ஓகே, இந்த பைபிள் அக்கா எத்தனை வசனம் டெய்லி வாசிக்க சொன்னேன்? 3 வசனம். இல்ல 30. 3 டெய்லி நீங்க எல்லாரும் எத்தனை வசனம் வாசிக்கணும்? 3 வசனம் வாசிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? பைபிள் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன். நீங்க பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்று கொண்டதுக்கு அப்புறம் நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அக்கா உங்களுக்கு சொல்லி தர போறேன், சரியா? எல்லாரும் கவனமா கவனிக்கிறீங்களா? இந்த சைடு அக்கா பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு செம்மையா கதை அடிக்கிறீங்க போல. வெரி குட், சூப்பர். ஓகே,
இப்போ பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பழைய ஏற்பாட்டில் உள்ள முக்கியமான மனிதர்கள்லாம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் யார் மேலெல்லாம் வந்தாங்களோ அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. நிறைய பேருக்கு சுகம் இல்லாத அவங்களுக்கெல்லாம் சுகத்தை அவங்க இயேசுவின் நாமத்தினாலே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன வேலை செஞ்சாங்களோ அந்த வேலையில திறமைசாலிகளா மாறினாங்க. புரியுதா? நீங்க எல்லாம் பெருசானோன்னு என்ன பண்ண போறீங்க? ஏதாவது வேலை செய்யணும்ல? இல்ல இப்ப மாதிரியே சும்மா தூங்கிட்டே சாப்பிடலான்னு பாக்குறீங்களா? ஏ கேர்ள்ஸ், வாட் கேர்ள்ஸ்? ஆன்சரே பண்ண மாட்டீங்க. நீங்க பெருசானோனே பெரிய சூப்பரா வேலை செய்ய போறீங்களா, இல்ல அதே தோசையும் சுட போறீங்களா? தோசையும் சுடணும், வேலையும் செய்யணும். பாய்ஸ் நீங்களாம் என்னப்பா சோம்பேறியே தூங்க போறீங்களா? என்ன வேலை பார்க்க போறீங்க? ஏதோ ஒரு என்ன ஆட்டோ ஓட்ட போறியா? போலீஸா? சூப்பர் சூப்பர், உங்களுக்குலாம் நிறைய ஏம் இருக்கு. ஓகே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு என்னென்ன வேலை செய்ய போறீங்களோ அந்த வேலையில நீங்க திறமை உள்ளவர்களா மாறுவீங்க. பைபிள்ல பழைய ஏற்பாடுல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் நடந்தது. அவங்க வந்து சாதாரண ஒரு அடிமையா இருந்தாங்க. ஆனா பரிசுத்த ஆவி அவர்கள் மேல வந்ததுக்கு அப்புறம் அவங்க ராஜாக்களுக்கு ஊழியம் செய்யற அளவுக்கு, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிற அளவுக்கு மாறினாங்க. எத்தனை பேர் பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைங்க? ஐயோ சூப்பர் சூப்பர், உங்களுக்கு நிறைய ஏம் இருக்கும் தம்பி தங்கச்சி, பெரிய சீனியர் ஜூனியர் பாய்ஸ். நீங்கள் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. நீங்கள் அதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை முக்கியமானது என்னதுன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உள்ள மனிதன் கட்டாயமாக உலகத்திலே சாதிக்கிறவனாக தான் இருப்பான். பரிசுத்த ஆவி உள்ள மனுஷன், ஒரு பரிசுத்த ஆவி உனக்கு இருந்தது இல்லையா, அன்னைக்கு அழுது ஜோம் பண்ணீங்க இல்லையா, நீங்க கட்டாயம் உலகத்துல ஒரு பெரிய சாதனையாளராக தான் நீங்க இருக்க முடியும். நீங்க என்னென்ன வேலை செய்யணும், கலெக்டர் ஆகணும், பெரிய பெரிய வேலை செய்யணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுல பெரிய சாதனை நீங்க செய்ய முடியும். கட்டாயமா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப ஸ்கில்டு பீப்புளா மாற முடியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறவங்க நல்ல திறமைசாலிகளாக மாற முடியும். அதாவது எனக்கு பெயிண்ட் மட்டும்தான் அடிக்க முடியும், எனக்கு வெறும் கார்பென்ட்ரி ஒர்க் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவங்க எல்லா வேலைகளிலும் திறமைசாலிகளாக மாற முடியும். தம்பி தங்கச்சி பெரிய பிள்ளைங்க நீங்கள்லாம் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான கடைசி காலம். நீங்கள் வந்து உலகத்தில் நிறைய பாவம் இருக்குது, நம்ம நினச்சி பார்க்க முடியாத பாவம்லாம் அந்த உலகத்தில் இருக்குது. நீங்கள் அந்த உலகத்துக்குள்ளாக நீங்கள் அனுப்பப்படுறீங்க. இந்த நாட்களில் இந்த காலத்தில் உங்களுக்கு தேவை, நீங்கள் நினைக்கிறீங்களே எனக்கு ஏன் ரொம்ப டெம்டேஷனாக இருக்குது, எனக்கு எப்போ பாரு இதை செய்யணும், அந்த பாவம் இது பாவம் இதுதான் என் மைண்டில் வருது அப்படின்னா, உங்களுக்கு தேவையானது நான் சொல்கிறேன், இந்த வேத வசனம் தான். இந்த வேத வசனத்தை நீங்கள் ஃபில் பண்ண உங்கள் பாவ சிந்தனை வெளியே போகும். நீங்கள் வசனத்தை நிறைய வாசிக்க அதான் அக்கா சொல்லியிருக்கேன்ல, ஐயோ ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சி பைபிளே தொடாமல் இருக்கீங்க. அதனால தான் அக்கா உங்களுக்கு எத்தனை வசனம் வாசிக்க சொன்னேன் ஒரு நாளைக்கு? 3 வசனம். ஓகேவா? ஈஸி தானம்மா? ஒன்னதான் ஈஸியா? 3 வசனம் ஈஸி தானே? வெரி குட். 3 வசனம் வாசிங்க, அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அதுவே உங்க மைண்ட் என்ன செய்யும்? கிளியர் பண்ணும். இந்த எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் நான் உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ரொம்ப தேவை இந்த இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழவே முடியாது. நீங்க விளையாடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் விதை மாதிரி உங்களுக்குள்ள போடப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அவர் உருவாகி கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்களும், இந்த தூங்கிட்டு இருக்க பாப்பா, பேசிட்டு இருக்க பாப்பா, எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இந்த VBS நாட்களிலே உருவாகி கொண்டிருக்கிறார். அவர் உருவாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உருவாகும் பொழுது நீங்களே அறியா
இல்லாம ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை இந்த வருகிற வருஷத்துல இந்த எல்லா சின்ன பிள்ளைகளையும் காண முடியும். ஆமென் ஆமென். உனக்கு ஒண்ணுமே புரியல, அக்கா சொல்றது எதுவுமே உனக்கு புரியல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. புரியலன்னு சொல்றாங்க பெரிய அண்ணா, உங்களுக்குலாம் புரியுதா? ஓ குட் குட், தேங்க்யூ. ஓகே சரியா? உங்களுக்கு என்ன பாருங்களேன், எல்லாம் மறந்துடலாம். இந்த விபிஎஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லாமே மறந்துடலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்கம்மா. அது என்ன அப்படின்னா ஜே, சொல்லுங்க. ஜே இ இ எஸ் எஸ் யூ யூ எஸ் அப்படின்னா என்னது? ஜீசஸ். இந்த ஒரு பேரை மாத்திரம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா குட்டி பிள்ளைங்களும் இந்த ஒரு பேரை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன பேரு? ஜீசஸ். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஜீசஸ். ஈ கொடுங்க. ஜீசஸ். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஜீசஸ். அந்த இயேசுவின் நாமத்தை மாத்திரம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எதை மறந்தாலும் மறந்துருங்க. ஆனா ஜீசஸ் அப்படின்ற பேரை மாத்திரம், எல்லாரும் கை இப்படி ஒரு கையை மட்டும் தூக்கி இப்படி 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 ஷேக் பண்ணுங்க. இந்த ஒரு பேரை மாத்திரம் மறந்துடக்கூடாது. அது என்ன பேரு? ஜீசஸ். இந்த இயேசுவின் நாமத்தை மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எங்க போனாலும் என்ன நடந்தாலும் போதும் கை கீழே போட்டுக்கோங்க. என்ன நடந்தாலும் எங்க போனாலும் இந்த இயேசு அப்படின்ற நாமத்தை மாத்திரம் சொல்லி கூப்பிடும் பொழுது கட்டாயம் அவர் உங்க கூட வந்து நிப்பாரு. பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் லைன்ல உட்கார்ந்திருக்க பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, என்ன பேர் அது?